வெல்கம் டு லெட்லேண்ட். இன்றைக்கி வந்து நம்ம டோட்டலாக நம்மளோட சேனலே வந்து லாங் வீடியோ வந்து ரொம்ப நாள் கழிச்சு போடுறோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து ஆல்ரெடி போய்கிட்டு இருக்குது. இந்த மந்த் 28 வந்து லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நிறையா பேர் வந்து இந்த எக்ஸாமுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. அதுலேயுமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடியது வந்து பொது தமிழ், அதாவது நமக்கு கொஸ்டின்ஸ் எதுலேருந்து கேட்பாங்க அப்படின்றதையுமே நம்ம வீடியோவாக போட்டிருக்கோம். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா பொது தமிழ், அதுக்கப்புறம் வந்து மேக்ஸு, சயின்ஸு, அதுக்கப்புறம் பொது அறிவு, இந்த மாதிரி பார்ட்ஸ்லேருந்து நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பொது தமிழில் வந்து அவங்க எக்ஸ்பெக்டட் மார்க்கு அதில் ஒரு கேட்டகரி அதில் கட் ஆஃப் வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து அந்த பொது தமிழில் நம்ம அவ்வளோ மார்க் எடுத்தால் தான் நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட அதர் பார்ட்ஸில் வந்து வேல்யூவேட் பண்ணுவாங்க. சப்போஸ் பொது தமிழில் நம்ம மார்க் கம்மியாக எடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்து எவாலுவேட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட கான்சன்ட்ரேஷன் எதில் இருக்கும்னா பொது தமிழ். நம்மளோட தமிழில் வந்து நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும், நல்ல மார்க் எடுக்கிற மாதிரி, அதை நிறையா ஸ்கோர் பண்ணுற மாதிரி பார்க்கணும். ஸோ அதுலேயுமே சிலபஸ் டிஸ்கஷனில் நம்ம பார்த்துருப்போம். அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட சிலபஸில் மேலேயே வந்து ஒவ்வொரு டாப்பிக்லேயும் வந்துமே எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க, 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களோட ஸ்டார்ட் ப்ரிப்பரேஷன் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது 10ஆம் வகுப்பு 10th ஸ்டாண்டர்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ தமிழாக இருந்தாலும் சரி, சயின்ஸு, மேக்ஸு, அப்புறம் வந்து மேக்ஸுன்றப்போ நம்ம நிறைய ஆப்டிடியூட்டை வந்து நம்ம இந்த மாதிரி யூடியூப் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறது கூட போதும். மற்ற இந்த தியரிஸ் எல்லாமே தமிழ், சயின்ஸ், அப்புறம் வந்து பொது அறிவு, இது எல்லாமே வந்து 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா 10th ஸ்டாண்டர்டில் ஹெவியாக இருக்கிறதுனால லாஸ்ட் டைமில் பார்த்துக்குவோன்னு சொல்லிட்டு விடாதீங்க. ஸோ அதனால் இப்போ இருந்தே வந்து 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சதுக்கப்புறம் லோயர் ஸ்டாண்டர்ட் 6th 7th 8th 9th அந்த மாதிரி வந்து கொண்டுட்டு போங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொது தமிழில் வந்து, ஸோ இது வந்து நான் ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோடோவாக எதுக்காக வந்து நம்ம இந்த இது இப்படி கொடுக்குறோம் அப்படின்றதுக்காக தான். நம்ம பொது தமிழில் வந்து நூல்வெளி ஒவ்வொரு இயல்லையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நூல்வெளின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த நூலை பற்றின விஷயங்கள், அதுக்கப்புறம் அந்த நூலை இயற்றிய ஆசிரியர் பற்றிய தகவல்கள் எல்லாமே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒவ்வொரு இயலுக்கும் இது அதுவுமே பர்டிகுலராக 10th ஸ்டாண்டர்டில் ஒவ்வொரு இயல்லையுமே வந்து இருக்கக்கூடிய நூல்வெளியை வந்து நான் எடுத்துக்கக்கூடிய நோட்ஸை வச்சு சும்மா ஒரு ரிவிஷன், இப்போ ஆல்ரெடி நீங்கள் வந்து நோட்ஸ்லாம் எடுத்து முடிச்சிட்டிங்க பார்க்கணும் அப்படின்றதுக்காக கூட நான் எடுத்து அந்த நோட்ஸை வச்சு உங்களுக்கு சொல்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி வீடியோ நூல்வெளியை மட்டும் போடுற மாதிரி ஒரு வீடியோஸ் வந்து சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துருக்கேன். ஸோ இது வந்து நல்லா இருக்கா, இல்லை இது வந்து இதை விட நம்ம டேரெக்டாக புக்கில் இருக்கக்கூடிய அந்த நூல்வெளி பிரிண்ட்டே எடுத்து அந்த இது மாதிரி போடுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ இல்லாட்டி இந்த மாதிரியே கண்டினியூ பண்ணுறதா இருந்தாலும் அது ஓகே, உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், இந்த மாதிரி போகிறது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதையுமே வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம 10ஆம் வகுப்பு நூல்வெளி அந்த இது தான் பார்க்க போகிறோம். இதுதான் வந்து நம்மளோட ஸ்டார்டிங் இந்த சீரீஸில். ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு யூனிட், அதாவது ஃபஸ்ட்டு அலகு பொதுத்தமிழில் 10ஆம் வகுப்பில் முதல் அலகு தான் வந்து நம்ம அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உரைநடை, அதுக்கப்புறம் வந்து செய்யுள், இதில் வந்து ஒவ்வொரு ஆசிரியர்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. அந்த நூலோட ஆசிரியர்கள் பற்றிய தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முதல் இயலில் பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து அன்னை மொழியே அப்படின்ற ஒரு பகுதி, அதை வந்து இயற்றியிருக்கிறவர், அது யாரோட படைப்பு, யாரோடதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஸோ இப்போ நம்ம வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவங்கள வந்து பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பாவலரேறு பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா மாணிக்கம். ஸோ பாவலரேறு பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் வந்து மாணிக்கம். அடுத்து பாவலரேறு பெருஞ்சித்திரனாரோட இதழ்கள், அவர் இயற்றிய அவர் படைத்த இதழ்கள் என்ன அப்படின்னா தென்மொழி தமிழ்ச்செட்டு. அதுக்கப்புறம் பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு என்பவை கனிச்சாறு, என் சுவை என்பது, மகபு வஞ்சி, பள்ளி பறவைகள். ஸோ இந்த நூல்கள் எல்லாமே பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்கள். ஸோ இதை தாண்டி பெருஞ்சித்திரனார் வந்து நூல்கள் மட்டும் இல்லாமல் திருக்குறளுக்கு வந்து உரையும் எழுதியிருக்கிறார். ஸோ அதான் வந்து என்ன அப்படின்னா மெய்ப்பொருளுரை. ஸோ இந்த மெய்ப்பொருளுரை அப்படின்றது என்ன அப்படின்னா தமிழுக்கு ஒரு கருவூலமாய் அமைந்துள்ளது. ஸோ பெருஞ்சித்திரனாரோட எந்த உரை வந்து தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளதுன்ற அந்த மாதிரி கூட கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அவரோட மெய்ப்பொருளுரை, திருக்குறளுக்கு அவர் படைத்த மெய்ப்பொருளுரை வந்து தமிழுக்கு கருவூலமாய்
அமைந்துள்ளது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தேவநேய பாவாணரை பற்றி பார்க்க போகிறோம். தேவநேய பாவாணர் வந்து அவரோட படைப்பு எதில் இருந்துட்டுனா தமிழ் சொல்வளம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இது வந்து ஒரு உரைநடையில் வந்து வரும். ஸோ இதில் என்ன அப்படின்னா அவர் வந்து நிறைய சொல் ஆராய்ச்சிகள் வந்து பண்ணக்கூடியவராக இருப்பார். அவர் வந்து என்னென்ன மாதிரி அதில் வந்து இந்த உரைநடையில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு தாவரத்தோட ஒவ்வொரு அமைப்புகளுக்கும் என்னென்ன மாதிரியான வேறு பெயர்கள் எல்லாமே இருக்கும். ஸோ அதை நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா நிறைய வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஷார்ட்ஸாக கூட நம்மளோட சேனலில் வந்து போட்டிருக்கோம். ஸோ நம்மளோட சேனலில் ஷார்ட்ஸை பார்த்துருந்தாவே தெரியும். தமிழில் ஒவ்வொரு தாவரத்தோட ஒவ்வொரு பகுதிக்கு, கிளைகளுக்கு, மலருக்கு, கனிக்கு இந்த மாதிரி நிறைய பேர்கள் வந்து இந்த உரைநடையில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து தேவநேய அதை வந்து அவரோட சொல்ல ஆராய்ச்சியிலிருந்து தான் எடுத்திருக்காங்க. ஒரு கட்டுரை மாதிரி இருக்கிறத எடுத்து படைச்சிருக்காங்க. ஸோ இதில் தேவநேய பாவாணரை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த உரைநடையோட டாப்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதை நூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரௌன் கலரில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையுமே நீங்கள் வந்து ரீட் பண்ணும்போது புக்ஸை வந்து ரீட் பண்ணும்போது அதையும் ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுலேயுமே ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏதாவது அந்த நூலோட ஆசிரியரை பற்றி புகழ்ந்து யாராவது சொன்னது, இல்லாட்டி அவங்களோட வாழ்க்கை குறிப்பை பற்றியுமே வந்து அந்த நூல் அந்த பாடத்தோட அந்த யூனிட்டோட ஸ்டார்டிங்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ஒரு ப்ரௌன் கலர் பாக்ஸில். ஸோ அதையுமே வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ஒன்று தான் என்ன அப்படின்னா இந்த அந்த மாதிரி பாக்ஸில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் மகாகவி பாரதியார். ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு ஜென்ரலாக ஒரு கோட்ஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து பாரதியார் சொன்ன ஒரு இதை வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா நாடும் மொழியும் நமதிரு கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து தேவநேய பாவாணரை பற்றி என்னென்ன குறிப்பெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா தேவநேய பாவாணரை வந்து மொழி ஞாயிறு அப்படின்னு பாராட்டுறாங்க. மொழி ஞாயிறு என்று தேவநேய பாவாணர் அழைக்கப்படுகிறார். அதுக்கப்புறம் பாவாணர் இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னா சொல்லாய்வு கட்டுரைகள், இலக்கண கட்டுரைகள், மொழி ஆராய்ச்சி கட்டுரைகள். அடுத்து தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். ஸோ அந்த மாதிரி நிறைய பல்வேறு வார்த்தைகளை வந்து கண்டுபிடிக்கிறதுல அந்த ஆராய்ச்சியில் ஈடுபடுறதுல அதுவும் தமிழ் சொல்லாராய்ச்சியில் வந்து உச்சம் தொட்டவர் தேவநேய பாவாணர். அடுத்து செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர். ஸோ எதில் வந்து திட்ட இயக்குனராக பணியாற்றியிருக்காரு அப்படின்னா செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக தேவநேய பாவாணர் வந்து பணியாற்றியிருந்திருக்காரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். எந்த இதுக்கு தலைவராக இருந்தார் அப்படின்னா உலக தமிழ் கழகத்தை வந்து நிறுவி அவரே தான் நிரூபிச்சிருக்காரு. நிறுவி அதோட தலைவராகவும் இருந்திருக்காரு. ஸோ இதை வந்து தேவநேயர் பாவாணரை பற்றிய ஒரு நூல் குறிப்பு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சந்தமிழ் கவிமணி தமிழழகனார். ஸோ இவரை பற்றியுமே ஒரு சில குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இரட்டுற மொழிதல்னால் என்ன அப்படின்றதையும் ஒரு இன்ட்ரோ மாதிரி தெரிஞ்சுக்கலாம். இரட்டுற மொழிதல் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஏதாவது ஒரு பாடலோ ஏதாவது ஒரு வரியோ இருக்கோ அதில் வந்து ஒரு சொல்லோ ஒரு சொற்றொடரோ இரு பொருள்பட அமைவது. அதாவது நம்ம ஹோமோஃபோன் அந்த மாதிரி நிறைய இது சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சொல்லோ இல்லாட்டி ஏதாவது ஒரு சொற்றொடரோ ஒரு சென்டென்ஸோ வந்து இரு பொருள்பட வெவ்வேறு இப்போ ஒரு சொல் இருக்குது அப்படின்னா அதே ரெண்டு பொருள்பட அமைது. ஒரு வரியில் அந்த ஒரு சொல் வேற இதை குறிக்கலாம், அடுத்த வரியில் அதே சொல் வந்து வேற ஒரு பொருளை ஒரு இதை வந்து குறிக்கலாம். ஸோ அந்த மாதிரி. ஸோ இந்த இரட்டுற மொழிதலை இன்னொரு பேர் என்ன அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்லேடை அணி அப்படின்றமே சொல்லுவாங்க. ஸோ இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா கடலுக்கும் அந்த நம்மளோட தமிழுக்கும் ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒற்றுமையை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த ஒவ்வொரு அதில் இருக்கக்கூடிய கடலில் கிடைக்கக்கூடிய அணிகலன்கள், நம்ம தமிழில் இருக்கக்கூடிய அணிகலன்கள், ஸோ இந்த மாதிரி ஒப்பிட்டு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதான் வந்து அதில் இரட்டுற மொழிதல்னு சொல்லி நம்மளோட அதாவது கடலுக்கும் தமிழுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒற்றுமையை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து இந்த முத்தமிழ், முச்சங்கம் இந்த மாதிரி அந்த ஒரு சில குறிப்புகள்லாம் கொடுத்துருப்பாங்க. அதையும் வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சந்தகவி அவர் ஆசிரியர் சந்த கவிமணி அவரை பற்றி வந்து ஒரு சில டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா ரொம்ப கொடுக்கல, சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. சரி, கந்த கவிமணி, நான் சந்தன் சொல்லிட்டேன். கந்த கவிமணி அப்படின்ற குறிப்பிடப்படும் தமிழழகனாரின் இயற்பெயர், அவரோட இயற்பெயர் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சண்முக சுந்தரம். ஸோ அவரோட இயற்பெயர் வந்து சண்முக சுந்தரம். இவர் வந்து தனி பாடல் திரட்டு, இப்போ இது வந்து எதிலிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த நம்ம 10ஆம் வகுப்பில் அதில் அவரோட இதில் பேரில் கொடுத்துருக்கக்கூடியது வந்து தனிப்பாடல் திரட்டிலிருந்து வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அந்த தனிப்பாடல் திரட்டு அந்த மாதிரியான ஒரு 12 சிற்றிலக்கிய நூல்களை வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சண்முக சுந்தரம் வந்து படைச்சிருக்கிறாரு. ஸோ
கந்த கவிமணி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தமிழ் அழகனாரோட இயற்பெயர் வந்து சண்முக சுந்தரம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளானதான். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 10th ஸ்டாண்டர்டில் வந்து ஃபஸ்ட்டு முதல் இயலில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பற்றிய நூல் குறிப்பு. ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இல்லை வேறு மாதிரி நம்ம ஏதாவது இந்த பொது தமிழுக்கு வந்து போடலாமா? ஏன்னா சில கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர்கள் பற்றி, அதுக்கப்புறம் அவங்க செஞ்சுருக்கக்கூடிய ஒரு சில செயல்களை பற்றி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஆசிரியர்களோட இதை வந்து பற்றி நம்ம பார்க்கும்பொழுது அவங்க என்னென்ன மாதிரியான இதழ்கள் இயற்றியிருக்காங்க, அவங்க என்னென்ன மாதிரியான தமிழுக்கு தொண்டு செஞ்சுருக்காங்க, பணி செஞ்சுருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி ஒவ்வொரு இயலில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாத்தையும் வந்து அவங்களோட இதை வந்து நோட்ஸாக எடுத்து வச்சுருந்ததை உங்களுக்கு இந்த மாதிரி நான் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். அதையுமே வந்து நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி டேரெக்டாக அந்த புக்கில் இருக்கக்கூடியதை அப்படியே நம்ம எடுத்து சொல்கிறதா இருந்தாலும் கூட சொல்லலாம். ஸோ இந்த இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க, குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க, இல்லாட்டி டைம் இல்லை, ஒர்க்கில் இருக்காங்க, வேறெல்லாம் இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோவை அனுப்புனீங்க அப்படின்னா அதை அவங்க ஆடியோவாக கேட்டாலே அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது அவங்களுக்கு வந்து அந்த கேட்குறது மூலயமா அவங்களுக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒர்க்கிங் பர்சன்ஸ், அந்த மாதிரி வேலையில் இருக்கக்கூடியவங்க, வேறு ஏதாவது ஸ்டடி ஒர்க்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை பார்க்கும்பொழுது நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.